சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து சற்று நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து செல்வோம். கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்மில் ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசலால் பிரைஸ் லார்ட், ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு பெயர்கள் இந்த வசனத்திற்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். நம்பர் 1, தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். 3வது, கர்த்தர் அவர்கள் முன்னணியில் போவார். அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். 2வது, அவர் ராஜாவாக இருக்கிறார், நமக்கு முன்னே போகிறார். அவர் கர்த்தராக நமக்கு முன்னே போகின்றார். அல்லேலூயா. சோதரன் நம்மை ஒரு வாசல் வழியாக நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏதோ ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு அது நமக்கு தடையாய் இருக்கிறது. ஒருவேளை அந்த வாசல் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அந்த வாசல் நம்மை உள்ளே நீ வர முடியாது என்று சொல்லி நமக்கு சவால் கொடுக்கலாம். ஆமென். ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு தடைகளுக்குள்ளே, ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கின்றது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஆசைப்பட்டு பரிமள தைலங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர்கள் தயார் நிலையிலே கல்லறையை நோக்கி வருகிறார்கள். வரும்போதுதான் அவர்களுடைய எண்ணத்திலே ஒரு சிந்தனை உதிக்கின்றது. நமக்காக எவன் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் அவரை பார்க்கணும்னு சொல்லி, அவர் மேலே இந்த தைலத்தை எல்லாம் பூசணும்னு வந்துட்டோம். ஆனால் அவர் மேலே இந்த தைலத்தை பூச முடியாதபடிக்கு, அவரை நாம் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு மாபெரும் கல் ஒன்று தடையாக இருக்கின்றது. இந்த தடையை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே எழும்பிற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் மகள் திருமணத்தை நடத்துவதற்கு எவ்வளோ பெரிய தடை இருக்கிறது, இந்த தடை எப்பொழுது மாறும்? என் தொழிலை தொடங்கி ஆசீர்வாதமாய் முன்னே போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரே தடையாக இருக்கிறது, இந்த தடை என்றைக்கு மாறும்? அல்லது 4 பேரை போல நானும் முன்னேறி ஒரு மேலான இடத்துக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு தடை எனக்கு முன்னால இருக்குது. ஹல்லேலூயா. சோத்ரன். என்னுடைய வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இந்த ஒரு பையன் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான், என்ன தடைன்னு தெரியலை, அந்த தடை மட்டும் நீங்கிட்டா அவனும் சந்திக்கப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனையோ தடைகளை குறித்து யோசித்து கொண்டு கலங்கி கொண்டு நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் நமக்கு தடையாக தெரிந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்லும் போது நமக்கு விடை ஒன்று கிடைக்கும், நமக்கு பதில் ஒன்று கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய தேவனுக்கு பெயர் என்னவென்று சொன்னால், தடைகளை நீக்கி போடுகிறவர்.
அவர்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அல்லேலூயா, கர்த்தர் அவர்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு பிறகே காக்கிறவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு முன்னே போகிற தேவன் என்ன நோக்கத்திற்காக போகிறார் என்பதையெல்லாம் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். ஆமென். சோதரன் நமக்கு வழிகளை செவ்வை பண்ண போகின்றார். நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருவதற்காக போகின்றார். நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பதற்கு போகின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு முன்னே போகிறார். ஆனால் நமக்கு முன்னே ஏதோ ஒரு தடை என்ன செய்கிறது, இருக்கின்றது. அல்லேலூயா. இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு தடைகள் நமக்கு முன்னே வருகின்றது. அப்படியானால் நமக்கு முன்னே கர்த்தர் போகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நமக்கு முன்னே கர்த்தர் போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே தடைகளை நாம் கடந்து விடலாம். தடைகள் அவரால் நீக்கப்படும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு சிந்தித்து முன்னேறி செல்ல போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். முதலாவதாக ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 18:37 நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனியுங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இயேசு எங்கேயோ போகவில்லை, அவனுக்கு முன்னால தான் போய்கிட்டு இருக்கிறார். ஆமென். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. எத்தனை நாள் இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு பக்கத்தில் நெருங்கணும், அவரோடு கிட்டி சேரணும் அப்படிங்கிற ஆசை, ஆவல், தாகம் இவனுக்கு எவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அவனுக்கு திரளான, அவன் இயேசுவின் மகிமையை கேள்விப்பட்ட நாளிலிருந்தே அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் இயேசுவை நம்ம சந்திக்கணும், ஒரு நாள் அவர் பக்கத்தில் போய் நிற்கணும், நம்ம அவர்கிட்ட கெஞ்சி கேட்டாவது இந்த அற்புதத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருதயத்துக்குள்ள நிறைய இருந்திருக்கும். அல்லேலூயா, சோதரம். நம்முடைய இருதயத்திற்குள்ளும் நாம் அவரை அறிந்த நாட்களிலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இன்னும் நாம் பெற வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஒன்றல்ல, ஏராளமான நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. இந்த நன்மைகள் நமக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் கூட கர்த்தர் தந்து நம்மை பலப்படுத்துவதற்கும், நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும், நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கும் அவர் வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் இந்த நாட்களில் அவர் நமக்கு முன்னாக போகிறார். உங்களுக்கு முன்னாக போகிறார் பிரதர், உங்களுக்கு முன்னால போகிறார் சிஸ்டர், உங்களுக்கு முன்னாக போகிறார் சகோதரனே, உங்களுக்கு முன்னால போகிறார் தாயே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளே ஏற்படும் என்று சொன்னால் அதை போன்ற சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு முன்னே தான் போகின்றார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் எனக்கு முன்னே தான் போய் கொண்டிருக்கிறார் என்றதான நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்கள் தடை என்பது தடையாகவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இவனுக்கு முன்னாகத்தான் போய்கொண்டே இருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அறிவித்த உடனே அவன், இதுதான் நல்ல வாய்ப்பு நமக்கு, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை
விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. அநேகருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சோதரன் அதை விட்டுருவாங்க. சரி பார்க்கலாம், அடுத்து பார்க்கலான்னு சொல்லி யோசித்து வாய்ப்புகள் எல்லாம் வீணாக போயிருக்கும். பிறகு எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க, வாய்ப்பு கிட்டாமலே போய்விடும். அப்படியானால் இந்த மனிதன் தனக்கு கிடைத்த நீண்ட நாளாய் எதிர்பார்த்த காத்திருந்த அந்த நல்லதொரு வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும், அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறான். இயேசு போகிறார், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போ அவனுக்கு முன்னாகத்தான் இயேசு போய் கொண்டிருக்கிறார். ஆமென், சோத்திரம். அப்போ இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இவன் கூப்பிட ஆரம்பித்தான். இதுவரைக்கும் இவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தடைகள் இருந்தது. நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ தடை, ஒரு பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு பல தடைகள் இருந்தது. நம்பர் 1 என்ன தடை அப்படின்னு சொன்னால், இயேசுவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன வேணும்? ஒரு பார்வை வேணும், ஒரு விஷன், ஒரு தரிசனம் வேணும், பார்க்கணும், பார்க்க வேண்டும். அப்படியானால் பார்வை இல்லாத ஒரு குருட்டு தன்மை, அதுவே அவனுக்கு ஒரு தடையாக இருந்துச்சு. எத்தனையோ பேர் இயேசு அங்கே இருக்கிறான்னு சொல்லி ஓடி போய் கேள்விப்பட்டுறாங்க, பார்த்துடுறாங்க. சகை கூட மரத்தில் ஏறியாவது என்ன செஞ்சிடணும்? பார்த்துடணும். இயேசுவின் சீசர்களை பிடித்து கொண்டு கிரேக்க தேசத்திலிருந்து வந்த அநேகர், ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோன்னு சொல்லிவிட்டாங்க. ஆமென். அப்போ இயேசுவை பார்ப்பதற்கு கடல் கடந்து, நாடு கடந்து, பல இடங்களில் இருந்தெல்லாம் வந்து விடுகிறார்கள். ஆனால் இவன் அந்த தேசத்திலே, அந்த எரிகோவிலே இருந்து கொண்டு அவனால் எருசலேமுக்கு போக முடியவில்லை. சோத்திரம். அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு அந்த குருட்டு தன்மையே ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்கின்றது? பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண் இல்லை என்று சொன்னால் நாமும் பல ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி, அனுபவிக்க முடியாதபடி அது நமக்கு எப்படி இருக்கின்றது? தடையாகத்தான் இருக்கும். கண்ணிருந்தும் குருடராய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண் இருந்தும் குருடராய்னா அந்த மனக்கண், அந்த பிரகாசமுள்ள கண், ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கின்ற ஒரு அனுபவமே அந்த குருட்டு தன்மையே ஒரு தடையாக இருக்கின்றது. இந்த குருட்டு தன்மையை கர்த்தர் மாற்றுவதற்கு இன்றைக்கு போதுமானவராய் இருக்கிறார். வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த குருட்டு தன்மை கூட ஒரு தடை என்று நாம் சொல்ல முடியாது. நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 16-17 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய அவர்கள் தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மில் ஒருவருக்கும் அவர் யார் கிடையாது, தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. அப்ப தேவனை எப்படியாகிலும் கண்டுபிடிக்கணும், எப்படியாகிலும் அவரை வர வேண்டும். அநேகர் தடை இருக்கிறது என்று சொல்லி செயல்படாமலே இருப்பார்கள். தடை இருக்கிறது செயல்படாமல் இருந்தால் அந்த தடை இன்னும் கொஞ்சம் பெரிய தடையாகும். இன்னும் கொஞ்சம் பெரிய தடையாக என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தடைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? உடைத்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க தடைகளை எல்லாம் தேவன் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அப்போ தடைகள் மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலும் இருக்கின்றது. ஆமென். அப்போ இவனுக்கு முதல்ல அந்த குருட்டு தன்மையே ஒரு தடையாக இருந்தது. நம்ம ஆண்டவரை பார்க்க முடியலையே, அவர் பக்கம் நெருங்க முடியலையே அப்படிங்கிறது தடையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பக்கத்தில் தான் போகிறாரு, எனக்கு முன்னாகத்தான் போகிறார் என்ற நம்பிக்கை வந்த உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். கூப்பிட்ட பொழுது இப்பொழுது அவனுக்கு வந்தது பாருங்க ஒரு பெரிய தடை. என்ன தடை வந்துச்சது? 38 வசனம் 18-38 முன்னடப்பவர்களும்
ஒருத்தர் மட்டும் தெளிவாக வாசிங்க. அத்தனை பேரை நீங்கள் வாசிக்காம ஒருவர் மட்டும் வாசிங்க. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், மிகவும் அதிகமாய் சத்தமிட்டான். அல்லேலூயா. முன்னே நடக்கின்றவர்கள். இப்பொழுது இரண்டாவது தடை என்ன அவனுக்கு? மனிதர்கள் மாபெரும் தடை. ஆமென். மனிதர்கள் தடை. கடவுளே கொடுக்க நினைச்சா கூட மனுஷனால ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, தடை பண்ணுவான். கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, இது இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கின்றவர்கள், அப்படி போராடுகிறவர்கள், அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள், அப்படி நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களின் கூட்டம் குறைவாக இருக்காது, அதிகமாகவே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும், இவனுடைய வாஞ்சையெல்லாம் எப்படியாகிலும் பார்வையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாஞ்சையெல்லாம் நான் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இருக்கலாம், அல்லது வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அல்லது என் பிள்ளையுடைய காரியத்தை நடத்த வேண்டும், என் தொழிலில் இருக்கிற இந்த முன்னேற்றம் தடை நீங்கி முன்னேற்றம் வரணும், அல்லது என் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி நான் விடுதலை பெற வேண்டும் என்று எதை குறித்து நீங்கள் முக்கியமாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது உங்கள் குடும்பம் கட்டப்படணும், வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு விரோதமாகத்தான் அதிகமான தடைகள் எப்பொழுதுமே என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. சோதரம். அந்த தடைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது. பாருங்கள், ஒரு தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிற ஒரு ஆளை பார்த்தேன். அந்த தங்க சுரங்கத்தில் நீங்கள் எப்படி அந்த தங்கத்தை எடுக்கிறீங்க, எளிதாக எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஒரு அவுன்ஸு தங்கத்தை கண்டுபிடித்து எடுப்பதற்கு எத்தனையோ டன் மண்ணை வெட்டி வெட்டி என்ன செய்யணுமா, அள்ளி வெளியே போடணும். பாருங்கள், இது கொஞ்சம் தங்கத்தை எடுப்பதற்கு டன் கணக்கில் மண்ணை வெளியே என்ன செய்ய வேண்டியிருக்குது. அப்போ இவ்வளவு பிரயாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது இல்லை. அவங்க நோக்கம் எல்லாம், அவங்க ஃபோக்கஸ் எல்லாம், அவங்க குறிக்கோள் எல்லாம் இந்த மண் அல்ல, இந்த தடை அல்ல, எனக்கு எப்படியாவது அந்த தங்கத்தை எடுத்துடணும், அதை நம்ம சேகரித்து கொண்டு வந்துடணும். அதனால் இதையெல்லாம் வெட்டி அள்ளி தூர போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு நன்மையை அடைந்து கொள்வதற்கு ரொம்ப எளிதாய் அடைந்து கொள்ள முடியாது. பல தடைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக கூட உனக்கு எங்கே இது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவிசுவாசம் சொல்லி இனி உன் காரியம் நடக்காது, இனி உன் குடும்பம் இணையாது, இனி உன் வியாபாரம் துளிர்க்காது, இனி உன் பிள்ளைகளுக்கு எங்கே நல்வாழ்வு வரப்போகுது அப்படிலாம் யாராவது சொல்லி கொண்டிருந்தா அப்படி தான் போல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாதீங்க. இல்லை, கர்த்தரின் காரியத்தை நடத்துவார், கர்த்தரின் குடும்பத்தை கட்டுவார், கர்த்தரின் தொழிலிலே விருத்தியை தருவார். என் பிள்ளை இந்த மந்த நிலையிலிருந்து ஞானத்தை பெற்று ஒரு உன்னத நிலைக்கு வரும் என்று சொல்லி நீங்கள் வெற்றியின் வார்த்தையை பேசும்போது, ஜெயத்தின் வார்த்தையை பேசும்போது அந்த தடைகள் எல்லாம் நீங்க கூடியதாக இருக்கின்றது. இந்த மனிதனை முன்னடக்கின்ற அத்தனை பேரும் நீ பேசாமல் இரு, அமைதியாயிரு என்று சொல்லி மனிதர்கள் அவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்ன போக முடியாதபடிக்கு தடைகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், மனிதர்கள் தடையாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு முன்னால் கர்த்தர் போகிறார். உங்களுக்கு முன்னால் கர்த்தர் போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு முன்னாலே கர்த்தர், ஊழியத்திற்கு முன்னாலே, சபைக்கு முன்னாலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே கர்த்தர் செல்லக்கூடியவராயிருக்கிறார். ஆமென். சோதரி. அப்போது அவருடைய குருட்டு தன்மையே முதல் தடையாக இருந்துச்சு. ஒரு பிரகாசம் இல்லை, நமக்கு பிரகாசம் இல்லாததே ஒரு தடையாக இருக்கலாம். ஆமென். அந்த தடையை மாற்றணும். ரெண்டாவது, மக்களே தடையாக இருந்தாங்க. மூன்றாவது, இவன் வாழ்க்கையில் ஒரு தடை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தன்னை
அழைத்து கொண்டு போக யாரும் இல்லாதது பெருந்தடை. ஆமென். இவனுக்கு உதவி செய்வதற்கு அங்கே யாருமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்ய சிலருக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் சிலருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நன்மையை பெற்றுக்கொள்ள யாராவது ஒருவர் எனக்கு உதவியாக இருப்பாங்களா? பாருங்கள், இவனை இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு போய் விடுவதற்கு குடும்பத்தில் கூட உதவி செய்ய யாரும் இல்லை. இவனுடைய நண்பர்கள் என்று சொல்லுவதற்கும் யாரும் இல்லை. இவன் மேல் கரிசனை கொண்டு இறக்கப்படுவதற்கும் அன்றைய சூழலில் யாருமே இல்லை. யாருமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற சூழ்நிலை அது ஒரு பெரும் தடை. நினைப்பாங்க சிலர்லாம், அவங்கள தூக்கி விட்ட மாதிரி என்னெல்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டா நான் எங்கேயோ போயிருப்பேன். அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி உதவி, அவங்களுக்கு கிடைச்சிருந்த மாதிரி மாமனார், அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த பணக்காரர், அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த நபர் எனக்கெல்லாம் கிடைச்சா நான் அவங்கள விட எங்கேயோ போயிருப்பேன் அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆமென். அப்போ நமக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாததே, நமக்கு ஆதரவாய் இருப்பதற்கு, அனுகூலமாய் இருப்பதற்கு ஆள் இல்லாததே மாபெரும் தடையாக இருக்கலாம். இன்னைக்கு பிள்ளைகள் கூட உதவி செய்வாங்கன்னு நினச்சேன், அவங்களும் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க உதவி செய்வாங்கன்னு நினச்சேன், அவங்களும் உதவி செய்யாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இப்படிப்பட்ட மனிதர்களுடைய உதவி இல்லாதது ஒரு மாபெரும் தடை. மனிதர்கள் எல்லாரும் பேசாமல் இரு என்று சொல்லி அவனை அதட்டியது அது அதை விட பெரிய தடை. இன்னொன்று, பார்வையே இல்லாமல் இருப்பது, ஒரு குருட்டுத்தன்மை, அது மாபெரும் தடை. இப்படி எல்லாமே தடையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பார்வையை அடையணும், ஆனால் ஒரு வெற்றியை அடையணும், ஆனால் ஒரு நன்மையை அடையணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்படி நாம் இப்படியே இருந்தால் எப்படி ஒரு முன்னேற்றத்தை எப்பொழுது அடைவது என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த மனிதனும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது இந்த 3 தடைகளையும் அல்லேலூயா நீக்கி போடுகிறவர் அவனுக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே 3 தடைகளோ 4 தடைகளோ அல்லது சொல்ல முடியாத எதை எடுத்தாலும் தடை தடை என்று சொல்லி இருந்தாலும் கூட உங்களுக்கு முன்னே ஒருவர் நடந்து போகிறார். அவர் யார் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. அவர் தடைகளை நீக்கி ஒரு வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். ஒரு வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். சோத்ரம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனிதனுக்கு முன்னே கர்த்தர் போகிறார். இப்பொழுது முன்னே போகிற தேவனை விடக்கூடாது என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். நடந்தது என்ன? 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். போதும், இயேசுவே நின்றுட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு முன்னால தான் இயேசு போயிட்டே இருக்கிறாரு. இப்படி ஒருத்தர் இருக்கிறானே அப்படின்னு அவர் என்ன செய்யலை, பார்க்கல, அவனை விசாரிக்கலை. அவர் எரிகோவிலிருந்து அவர் அங்கே எருசலேமுக்கு என்ன செய்கிறார்? அவர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த எரிகோவுக்கு வந்திருக்கிறார். அவர் அடுத்து அப்படி போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் இவனுக்கு முன்னால் எத்தனையோ சத்தங்கள் பல நாட்களில் என்ன செஞ்சது? கேட்டது உண்டு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேறு சத்தம், இதுக்கு முன்னால் கேட்டங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கழுதை போயிருக்கும். அந்த கழுதைகிட்ட கூட அவன் என்ன செஞ்சுருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். ஐயா தர்மம் போடுங்கள். ஏன்னா அது பூட்ஸ்லாம் போட்டு போகிற மாதிரி டப் டப்புன்னு சத்தம் கேட்டிருக்கோம். அது சத்தம் கேட்டாமல் போயிருக்கும். சில நேரங்களில் மாடு போயிருக்கும். அந்த மாடு தர்மம் போடுமான்னு மாட்டுகிட்ட கேட்டிருப்பான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் திரள் கூட்டமான மக்களின் சத்தம். அல்லேலூயா. இதுவரைக்கும் கேட்டுறாத ஒரு சத்தம் ஒன்று என் காதில் தொனிக்கிறதே. இது என்ன சத்தம்? இது என்ன சத்தம் என்று விசாரிப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தான். அல்லேலூயா. என்ன சத்தம், என்ன போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் புண்ணியவாளன் இயேசு போகிறாருன்னு சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. அதை கூட அந்த சத்தத்தை பற்றி உனக்கு என்ன, பெசாண்டுருன்னு
அது சொல்லாதபடிக்கு இயேசு போகிறாருங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இவன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் உங்களுக்கு தென்படும் போது, ஹல்லேலூயா, உங்களை உயர்த்துகிற ஒரு அனுகூலமான மேகம் உங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க. இதுதான் சரியான ரட்சிப்பின் நேரம், அனுக்கிரக காலம். இப்பொழுது நாம் கூப்பிடும்போது இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியிலே வரும் என்று சொன்னது போல நமக்கு உதவி வரக்கூடிய, நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய காலங்களில் அமைதியாக இருக்கக்கூடாது. ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு எப்பொழுதுமே தானியேலை பற்றி நான் யோசித்து பார்ப்பேன். சின்ன வயசில் தானியேல் 3 நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? எதுக்கு ஜெபம் பண்ணார் அப்படின்னா, இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து நாங்கள்லாம் விடுதலை பெற்று எங்களுடைய எருசலேம் தேசத்தில் போய் ஆலயத்தை கட்டணும், ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு அதுக்காகவே தினமும் 3 நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த தானியேல் வாலிப பையனாக இருந்து 70 வருஷம் முடியக்கூடிய அந்த நேரம் வந்துச்சு பாருங்க. அப்போ வயசாயிட்டு தாத்தாவாயிட்டார். இப்போ அவருக்கு அந்த எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. வாசித்த உடனே அவருக்கு ஒரு வெளிச்சம் வருது. என்ன வெளிச்சம் வந்தது தெரியுமா? எரேமியாவின் வாயின் சொன்னப்பட்டபடியே 70ஆம் ஆண்டில் இந்த ஜனங்கள் இங்கிருந்து என்ன செய்வார்கள்? விடுதலை பெறும். இதை கேட்ட உடனே இந்த அறிகுறி, இந்த வாக்குத்தத்தம் அவனுக்குள்ளே வந்த பொழுது அவன் வயதான அந்த நாட்களிலே இப்போந்தாண்ட அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் 3 தடவை ஜெபம் பண்ணோம், இனிமேல் இன்னொரு 3 தடவை ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வயசான நேரத்தில் 21 நாள் உபவாசம் போட்டு இந்த ஆசீர்வாதத்தை உடனே பெற்றுக்கொள்ளணும், உடனே சுதந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு தீவிரமான உபவாசத்தை எடுத்து ஜெபித்து முடிக்கின்றான். கர்த்தர் அந்த தேசத்தில் இருந்து ஜனங்களை ஆச்சரியமாய் வெளியே விடுவித்து என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். பாருங்க, அந்த நாள் நெருங்கும் போது, இதுதான் அந்த சமயம் கிட்ட வருது, காலம் நெருங்கிட்டுது, கர்த்தர் நமக்கு உத்தரவு அளிக்கிற நேரம் இதுதான், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு காலம் இதுதான் அப்படிங்கிறத அவன் வசனத்தின் மூலமாய் அறிந்தான். அவன் சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்தான். இனி நம்ம நல்ல ஒரு உபவாசம் இருந்து ஜெபிச்சு முழு விடுதலையை சீக்கிரம் சுதந்திரிக்கணும். இனி இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் எந்த தடையும் வரக்கூடாது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் எந்த போராட்டமும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனாலும் ஒரு போராட்டம், ஒரு தடை அவனுக்கு வந்துச்சுது. என்ன தடை வந்துச்சுது? 21 நாள் பாருங்க, பெர்சியாவின் அதிபதி அவனோடு எதிர்த்து நின்றானாம். யாரு? பிசாசு எதிர்த்து நின்றான். தானியேலின் ஜெபம் உன்னதத்திற்கு போக முடியாதபடி எதிர்த்து நிற்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகாவேல் தூதன் அந்த தூதனோடு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தானியேலிடத்தில் பேசுகிறார், பிரியமான புருஷனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சியோ மேலேருந்து கட்டளை வந்துட்டது. உன் ஜெபத்துக்கு பதில், உன் ஜனத்துக்கு விடுதலை, உன் தேச மக்களுக்கு சுபிட்சம். அப்போ நெருங்கி வர 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 அந்த தரிசனம் அவனுக்குள்ள குறையாதபடிக்கு உபவாசத்தையும் ஜெபத்தையும் அதிகரித்தான். பாருங்க, விடுதலை ரொம்ப சீக்கிரமாய் கிடைத்து விட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட்கள், பிள்ளைகளுக்கான நாட்கள் நெருங்கி வரும்போது ஜெபங்கள் அதிகமாய் நாம் பண்ணணும். தொழில் தொடங்குவதற்கான சூழல் உங்களுக்கு ஒரு கனிவின் நேரம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ அதிகமாக ஜெபித்து காரியத்தை செயலுக்கு கொண்டு வர வேண்டும். இனியும் தடைக்குள்ளே நான் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல ஏதுவான சூழ்நிலைகள் உண்டாகிறது என்று சொன்னால், இனி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், இனி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், இனி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதனை போல இயேசுவே தாவீதின் குமாரனே என்று இறங்கும் என்று முன்னே விட இப்பொழுது பின்னே அதிகமாய் சத்தமிட்டு, அதிகமாய் கூக்குரலிட்டு, மன்றாடி ஜெபித்தது போல, விண்ணப்பம் பண்ணினது போல, எல்லாருடைய சத்தத்தையும், அந்த திரள் கூட்டம் நடந்து போகிற சத்தத்தை விட இவன் சத்தம் ஒரு பிரதானமான சத்தமாய் இயேசுவின் காதிலே போய்
விழுந்தது. அல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம சத்தம் விசேஷமாக இருக்கணும். எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சபையில் வந்து ஊமையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்களும் கூப்பிடணும். எல்லாரும் தான் அவரை நெருக்கிக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு நம்மளும் நெருக்குவோன்னு போகக்கூடாது. நம்ம தொட்டால் சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தில் போகணும். அல்லேலூயா. எல்லாரையும் போல அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்களாக நீங்கள் கடந்து போகும்போது நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ எல்லாரும் நெருக்கின இடத்துல விசேஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட போது அற்புத சுகத்தை பெற்றாள். அத்தனை பேர் கூப்பாடுகள் போட்டுக்கொண்டு சத்தமிட்டு கொண்டு இயேசுவோடு போனாலும் இவனுடைய அந்த குருடனுடைய சத்தம் விசேஷமாக நின்று, யார் சத்தத்தை கேட்டும் இயேசு நிற்கவில்லை, இவன் சத்தத்தை கேட்டுதான் இயேசு நின்றார். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அப்போ தானியேல் எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்த சூழலிலே இனி நடக்கத்தானே போகிறது என்று அஜாக்கிரதையாக இருக்காமல், ஏனோதானவென்று இருக்காமல், அந்த நேரம் நெருங்கி வரும்போது அதிகமாய் கூப்பிட்டான், அதிகமாய் ஜெபித்தான். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இப்பொழுது நடந்தது என்னவென்று சொன்னால், இயேசு நின்றார். நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். யாருமே இல்லாத, உதவி இல்லாத இடத்துல இப்பொழுது அந்த உதவி இல்லை என்ற தடையை ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன செஞ்சார்? நீக்கினார். எப்படி நீக்கினார் பாருங்க. நீக்கின உடனே அவனை சோத்திரம் அவன் கிட்ட வந்தான், அவனை கொண்டு வரும்படி சொன்னார். இப்போ மக்கள் எல்லாரும் இயேசு சொன்ன பிறகு எத்தனை பேர் உதவி செய்ய போவாங்க? எத்தனை பேர் போவாங்க? இயேசுவே சொல்லிட்டாரு. அவர் சொல்லுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருக்கு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி இருப்பாங்க. எல்லாரும் அவனை செந்தூக்கா தூக்கி என்ன செஞ்சிருப்பாங்க? கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு நாள் உங்களுக்கு உதவியே ஆள் இல்லைன்னு நினைப்பீங்க, உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வர்றாங்க. ஒரு ஆளிலேயே சொல்ல மாட்டீங்களே, ஒரு ஆள் கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கிற உங்கள் இடத்துல உங்களுக்கு ஆளுக்கு மேலே ஆள் அனுப்பிவிட்டு என்ன உதவி வேணும், என்ன செய்யணும் உங்கள் பிள்ளைகளுக்கு, என்ன செய்யணும் உங்கள் கடைக்கு, என்ன செய்யணும் உங்கள் குடும்பத்திற்கு, கணவருக்கு என்று சொல்லி ஆள் மேலே ஆளை அனுப்பி கர்த்தர் உதவி செய்ய அந்த ஆள் இல்லைங்கிற தடையை மாற்றி அற்புதம் செய்ய இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது தடை என்ன? பேசாமல் இரு. அதட்டினாங்க எல்லாரும். பதட்டினேன் எப்பா வான்னு சொல்லி அன்பா பாருங்க. அதட்டினவர்கள் எல்லாம் அன்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். தடை மாறிட்டு, வா இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அன்பின் வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. அந்த அன்பின் வார்த்தையினாலே இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அவனை விடுகிறார்கள். 41ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. இப்போ அவனுடைய பார்வை என்றதான ஒரு விண்ணப்பத்தை, தரிசனம் என்றதான ஒரு விண்ணப்பத்தை, வெளிச்சம் என்றதான ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இப்போ முதல் தடையே இதுதான். ஆமென். சோதர கீழே இருந்து போனால் இது 3வது தடை. இந்த குருட்டுத்தன்மை என்னை விட்டு என்ன செய்யணும்? நீங்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யாரு? எல்லா தடைகளையும் மாற்றுகிறவர். பாருங்க, மனிதர்களுடைய தடையை மாற்றினார். அது மட்டுமல்ல, சோதரம் அவரை சோதரம் யாரும் உதவி செய்ய முடியாது என்ற நிலையில் இருந்த தடையை மாற்றினார். இப்பொழுது அவன் குருட்டுத்தன்மை என்ற ஒன்று மாபெரும் தடையாக இருந்துச்சு. என்னப்பா உனக்கு செய்யணும்னு ஆண்டவர் கேட்ட பொழுது, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார். இயேசு சொன்னார், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய கண்களை தொட்டு, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசமே உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. அப்போ அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் அல்ல. யோவான் அப்போஸ்தலர் நிருபத்தில் சொன்ன மாதிரி, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கும்போது, பார்வை அடையணும்னு சொன்ன உடனே உன் விசுவாசத்தின்படியே
உன் தரிசனத்தின்படியே உன் வாஞ்சையின்படியே நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னார். இப்பொழுது எல்லா தடைகளும் அவனை விட்டு என்ன செஞ்சது? நீங்கி போச்சு. அவன் பார்வை அடைந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் அந்த குருடனுக்கு முன்னால் போனது போல இந்த வாரத்தில் இந்த நாளில் உங்களுக்கு முன்னாகத்தான் போகிறார். உங்களுக்கு முன்னே தான் போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட கேட்கலாம். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே என் தடைகள் எல்லாம் மாறட்டும், என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், என் வியாபாரத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், என்னுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, செங்கடலை தடையை நீக்கி போட்டவர், எரிகோவின் தடையை நீக்கி போட்டவர், யோர்தானின் தடையை நீக்கி போட்டவர், கல்லறையின் கல்லை அடைத்து வைத்திருந்த அந்த கல்லையே புரட்டி போட்டவர், இன்றைக்கு மனிதர்கள் தடையானாலும் அல்லது உங்கள் உறவினர்கள் தடையானாலும் அல்லது ஏதோ முன்னே போக முடியாதபடி ஏதோ ஒரு மந்த வல்லமை உங்களை தடை பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த தடைகளையும் நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதம் இனி தடையாய் இருக்காது. அது உங்களுக்கு விடையாய் 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 வந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.